சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் அனைத்து கோயில்களிலும் அன்னதானம் போடுவதற்காக முயற்சிகளில் இறங்கியுள்ளோம். இதை ஏன் இந்த அரசு தடுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அறநிலையத்துறை அமைச்சர் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் விமர்சித்தார். என்னுடைய சமூக வலைதளத்தில் அவங்க ரிஜெக்ட் பண்ண லெட்டர்ஸ் எல்லாம் நான் போட்டுருக்கேன். ஒரு இடத்துல ஹெச்ஆர்என்சியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே ஃபோன் பண்ணி இது நடத்தாதீங்க அப்படின்னு அறிவுரை கொடுத்து நடத்தல. நிறைய இடத்துல போலீஸ் காவல்துறையை பயன்படுத்தி இதை எந்த அடிப்படையில் நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஏரியாவில் ஒரு பிரைவேட் திருமண மண்டபம், தனியார் திருமண மண்டபமோ தனியார் பள்ளிக்கூடங்கள் அதெல்லாம் நான் சமூக வலைதளத்தில் போட்டிருக்கேன். முதலாக இந்த மோசமான இதை தமிழகத்துல பார்க்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கட்சி பிரமுகரின் இல்ல திருமண விழாவில் பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், புரிதல் இல்லாததால் நாங்கள் சாதிக்காக பேசி வருவதாக தவறாக நினைக்கின்றனர். உண்மையாக சாதி வாரியாக கணக்கெடுப்பின் மூலம்தான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் என வலியுறுத்தி பேசினார். அனைத்து சமுதாய மக்கள், அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் மனதில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற இயக்கத்தில் இருக்கின்றார்கள். 55 ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதே நிலைத்தான் இருக்கிறது. ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல். முன்னேற்றம் வேண்டுமென்றால் ஒரு மாற்றம் வேண்டும் என மக்கள் மனதில் இருக்கின்ற கருத்து, அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் சென்று வருகின்றேன். அந்த அடிப்படையிலே தான் உங்களையும் நான் கேட்கின்றேன். நமக்கெல்லாம் நல்ல மாற்றம் வர வேண்டும், முன்னேற்றம் வர வேண்டும். காலையில் திருமண விழாவில் ஒரு கருத்தை சொன்னேன். அதில் தமிழ்நாட்டிலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்தேன். தமிழ்நாட்டில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி 6வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியானது கடந்த 19ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். அதேபோன்று திருப்போரூர் ஒன்றியம் மேல்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி பல்கலைக்கழக மைதானத்தில் 3வது நாளாக குத்துச்சண்டை, வாள்வீச்சு, டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட 5 வகையான போட்டிகள் நடத்தப்பட்டது. முதல் கட்டமாக நடைபெற்ற வாள்வீச்சு போட்டியில் தமிழ்நாடு, பஞ்சாப், மணிப்பூர் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 31 வீரர்கள் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஆர்லின் என்பவர் முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார். இதனை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆர்லினுக்கு தங்கப்பதக்கம் வழங்கினார். இந்திய நாட்டில் விளையாட்டுத்துறையில் மேம்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஒன்றிய அரசின் முன்னெடுப்பான கேலோ இந்தியா என்கின்ற விளையாட்டுப் போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இது 6வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு இந்த போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த போட்டிகளை தமிழ்நாடு அரசு, இன்னும் குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவருடைய நேரடி ஈடுபாட்டில், அவருடைய மேற்பார்வையில் மிக சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இது கலந்து கொள்ளக்கூடிய வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கான வசதிகள் முதற்கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் 8 வயதிலிருந்து 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தமிழ்நாடு மாநில அளவிலான 2வது சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்த சதுரங்க போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், சிறுமிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இறுதியில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு இந்தியாவின் 80வது கிராண்ட் மாஸ்டர் விக்னேஷ் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே உள்ள உலகம்பட்டியில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமையான புனித பெரிய அந்தோணியார் திருத்தல திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 750 காளைகளும் 430 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதில் கோட்டாட்சியர் கமலக்கண்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 250 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.